ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். సమస్యకు జగన్నా సమస్యకి ఎంత జంతి ఎంత సకుసరతాంతో இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். சாதா ப்ளவுஸ்னால் என்ன சிஸ்டர், அதுக்கப்புறம் கட்டோரி ப்ளவுஸ்னால் என்ன, அதை முதல்ல நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கான விளக்கத்தையே தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆரி கிட்ஸில் என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே எப்படியும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாச்சு நான் கற்றுக்கும் போது உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறதுல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹோம் ஒர்க்கில் நம்ம எப்போவுமே வீட்டில் இருக்கும்போது நம்ம வெளில போய் எல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியாது. நம்ம பே பண்ணி கற்றுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு காசும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம சின்ன சின்ன பேசிக் ஸ்டிச்சஸ் நம்ம கற்றுக்கிட்டாவே ஒரு ஆரி ஒர்க்கை நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் இல்லைங்களா, எல்லோரும் போடும்போது கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு ஏதாவது இப்போது எல்லோரும் அதை ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு கண்டிப்பாக ஆசையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. எனக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் டைம் ஃப்ரீயாகுது. கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் கட்டிங் வீடியோ போட போகிறேன் உங்களுக்காக மட்டும். டே விலாக் போடுற மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது நான் உங்களோட கிளியரை நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறேன். தயவுசெஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நார்மல் 3 டாட் ப்ளவுஸ் வேணுமா இல்லை கட்டோரி ப்ளவுஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, கட்டிங் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் என்னோடய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட நான் என்னோடய ப்ளவுஸு எடுத்து அதில் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்னோடய ப்ளவுஸை வச்சு ஏன் மற்றவங்கள வச்சு இது பண்ணுறதை விட நான் ஸ்டிச் பண்ணி நான் வேறு பண்ணும்போது அதை உங்களுக்கு ஃபிட்டிங் செக் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே வாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையுமே கட்டு இருக்காது. ஓகேங்களா, இதில் பார்த்தா தெரியாது. இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ வரைக்கும் பாதி டாட் இருக்கும். அதுக்கப்புறம் கீழிருந்து இவ்வளோ டாட் இருக்கும். இந்த சைட்லேருந்து ஒரு டாட் இருக்கும். இது 4 டாட் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரவங்க இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் கூட ஒரு டாட் பிடிப்பாங்க. அது 4 டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 டாட். இது நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டிச் பண்ணுறது இதுதான் நார்மல் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதோட ஃபிட்டிங்ஸ் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது கட்டோரி ப்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும். அதுவே கட்டோரி ப்ளவுஸ் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்கும். சாரி வேர் பண்ணும்போது நம்மளுக்கு அது மூச்சு ஒரு வாட்டி இந்த ப்ளவுஸோட இது சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமே இதாவது சில பேர் ஷார்ப்பாக வேணும்னு சொல்லுவாங்க, சில பேர் ஷார்ப்பாக வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஷார்ப் கிடையாது, இது நார்மலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம். இது எனக்கு இப்போ கட்டோரி ப்ளவுஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் எனக்கு அம்முங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இதை இப்போது எல்லா ப்ளவுஸுமே நான் கட்டோரி ப்ளவுஸ் மட்டும்தான் போடுவேன். இது 3 டாட் ப்ளவுஸ். ஓகேங்களா, இதுக்கு இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது 3 டாட் ப்ளவுஸா இல்லை கட்டோரி ப்ளவுஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு கட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நடுவில் ஒரு கட்டு இருக்கும். இங்கே எஸ் மாதிரி இப்படி இருக்கும். அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ கட்டோரி ப்ளவுஸோட அளவை நம்ம பார்க்கலாமா. இதோட ஃபிட்டிங்கும் சரி, இதோட வேர் பண்ணும்போதும் சரி, இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், நார்மல் நான் உல்ட்டாவே பண்ணுறேன். ஏன்னா இதில் அந்தளவுக்கு கிளியராக தெரியல இல்லைங்களா. நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல நம்ம காட்டணும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது எஸ் பட்டி இதை சொல்லுவாங்க. எஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் பட்டி வரைக்கும் வரும். இந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் இது வரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கட் வரும். அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி ஃபுல்லாகவே வரும். இந்த மாதிரி இதை நான் சொல்லணுமா வேணாவான்னு தெரியல. நம்ம
அதை சொன்னால் யாராவது தப்பாக எடுத்துப்பாங்கன்னு தான் எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்கிறதுக்கே. நம்ம இன்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட கட் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது இல்லைங்களா, அதனால சொல்கிறேன். நம்ம அதை யூஸ் பண்ணாமல் கூட நம்ம இந்த கட்டோரி ப்ளவுஸை யூஸ் பண்ணோன்னா நம்ம எப்படி நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதுக்கு கம்பல்சரி நம்ம வந்து இந்த 3 டாட்க்கு வந்து கம்பல்சரி நம்ம வந்து இன்னர் யூஸ் பண்ணணும். பட் இதுக்கு அந்த மாதிரி கிடையாது, நார்மலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பி வந்து இங்கே ஒரு டாட் பிடிப்பாங்க. இப்போது இதில் வந்து அதிகமாக ஸ்டிச்சஸ் பண்ணணும், அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே இந்த ப்ளவுஸில் அதிகமாக ஸ்டிச்சு அதிகமாக இருக்காது, 3 டாட் மட்டும்தான் பிடிக்கணும். ஆனால் இதோட கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இது வந்து ஒரு பார்ட் 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4 அந்த மாதிரி இருக்கும். அதுவே இது அப்படின்னா இது ஒரே பார்ட், அப்புறம் செகண்ட் 2 இதில் முடிஞ்சிடும். இதில் வந்து 4 பேனல் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமும் கூட. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கு கட்டோரி வேணுமா இல்லை 3 டாட் ப்ளவுஸ் வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட்டிங் போடணும். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்னென்ன சைஸுக்கு வந்து நான் கட்டோரி போடணும், என்னென்ன சைஸுக்கு நார்மல் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்கொயரி பண்ணிவிட்டு சும்மா ஆகிட்றீங்க. ஒரு வேளை பயப்படுறீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வரைக்கும் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள், சொன்னால் தான் எனக்கு புரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கட்டோரி ப்ளவுஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்து 3 டாட் ப்ளவுஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேட்டர்ன் கட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இருங்க காட்டுறேன். ஓகே, நான் வந்து பேப்பர் வச்சு பேட்டர்ன்ஸ் கட் பண்ணுவேன். இது வந்து பேக்கு, ஓகேங்களா. அவங்களோட இதை வந்து சார்ட்டை வந்து நான் பேப்பரில் வந்து எழுதி வைப்பேன், ஓகேங்களா. இது பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு எஸ் பட்டி இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. இது கட்டோரி சொல்லுவோம். இது வந்து செகண்ட், இது வந்து தேர்ட் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 3 பார்ட்டாக இங்கே பாருங்கள், இது ஒரு பார்ட்டா, இது ஒன்றா 3, டோட்டலாக 4 பார்ட், ஓகேங்களா. இதை வந்து லைனிங், அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதை ஜாயின் பண்ணி அதை ஃப்ரண்ட்டை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அது எவ்வளோ ப்ளவுஸ் வேணாலும் தைக்கலாம், நம்மளுக்கு வந்து அதை அலுப்பாகவே தெரியாது. பட் இது வந்து ரொம்ப லேட் ஆகும், பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டிங்கும் அதே மாதிரி தான், நம்ம பார்த்து போடணும். அதனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து எது கட்டோரி, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஃபிட்டிங்காக இருந்துச்சுன்னாவே ஓகே அப்படின்னு இருக்கும். தெரியாத பட்சத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எப்படி இருந்தால் கட்டோரி, எப்படி இருந்தால் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைலர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா டைலருக்குமே கம்பல்சரி வந்து நார்மலும் போட்டிருப்பாங்க, கட்டோரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா கிளாஸஸும்லே ட்ரெஸ்ஸு, சுடிதாரு, பாவாடை சட்டை, அதுக்கப்புறம் கட்டோரி ப்ளவுஸு, நார்மல் ப்ளவுஸு எல்லாமே வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ நான் கற்றுக்கிட்டது வந்து வெறும் 3 டாட் ப்ளவுஸ் மட்டும்தான். பட் அப்போது வந்து இருந்த சூழ்நிலை நான் ஒரு 3 மாதத்துல தான் கற்றுக்கிட்டேன். நான் ஒழுங்காகவும் அந்தளவுக்கு கற்றுக்கல, யூடியூப் பார்த்து தான் அதிகமாக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட எனக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் எல்லாமே நான் எப்படி பார்த்து கற்றுக்கிட்டேனோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பேர் கட்டிங் வீடியோவும் போட சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் வந்து எப்படின்னா பார்ட்டாக பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறது, ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது, ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஒரு பார்ட்டாக நான் வந்து போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். தாராளமாக நீங்கள் வந்து இதுதான் வந்து பிரின்சஸ் கட்டிங், இதுதான் வந்து கட்டோரி ப்ளவுஸ், இதுதான் வந்து நார்மல் ப்ளவுஸ், பிரின்சஸ் கட்டிங் கூட இருக்குது, அதுவும் ஒரு வகை, ஓகேங்களா.
பேனல் கட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்டிச்சிங்லேயே ப்ளவுசஸ் வந்து நிறைய வெரைட்டிங்க எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரின்சஸ் கட்டிங்கு, கட்டோரி ப்ளவுஸு, 3 டாட் ப்ளவுஸு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன எல்லாமே தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் இதோட ஃபிட்டிங் வந்து 100% சொல்கிறேன், செம்மையாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணதுலேருந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணும்போது எல்லாமே எப்போயாவது ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபங்க்ஷன் போகும்போது நான் வந்து வேர் பண்ணிக்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி 3 டாட்டில் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா அப்போதைக்கு எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ண பழகிக்கிட்டேன். அப்படின்னும் போது இதை விட பெட்டர், ஃபஸ்ட்டு நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை விட பெட்டர் கட்டோரி தான். அதனால் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கன்ஃபார்மாக நான் வந்து 2 நாளுக்குள்ளே நான் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து ஆரி வந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக பேசிக்ஸ் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இப்போவே யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறேன், காமிக்கிறேன். எந்தெந்த பொருள் நம்ம வாங்கினா நம்ம வந்து ஒரு ஆரி ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணலாம். என்ன ஸ்டிச்சை கற்றுக்கிட்டா ஒரு ஆரி ப்ளவுஸ் ஒர்க்கை நாம் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மார்க்கிங் பண்ணுறது அதெல்லாமே நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து ஆரி ஒர்க்குக்கான என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆரியோட பேசிக்ஸ் மெட்டீரியல்ஸ். நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஆரி ஃப்ரேம், ரவுண்டு ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. அதுவும் வந்து 18 இன்ச் வாங்கிக்கோங்க. ஃப்ரேமும் சரி, அதுக்கப்புறம் ஸ்டாண்டும் சரி 18 இன்ச் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுலேயுமே இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒன்று கீழே மேலே இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து அதனால் இந்த ஸ்டாண்டு வாங்கிக்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பேசிக் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து நீடல். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் ஒரு 4-5 நீடல் வாங்கி வச்சுட்டு அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து நான் த்ரெட் சுற்றிருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால வந்து த்ரெட் சுட்டிருக்கேன். இது வந்து துளிப் நீடல், இது வந்து உட்டன் நீடல். இது வந்து பீட்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக. என்னென்ன சைஸ் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா 14 0.5 mm. இதோட இது வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம வந்து ஃபில்லிங்க்கு அது பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பீட்ஸ்க்கு இது வந்து இருக்காது. இது வந்து த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது தேவை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 24, 23, 0.5 mm அப்படி இருக்கும். இது வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் இது வந்து 14 0.5 mm சேம். இதுவும் இது வந்து 24, 23 கூட இருக்கும். இது வந்து பீட்ஸ் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் லோட் பண்ணலாம், அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த நீடில் கூட நம்ம வாங்கிக்கணும். இது அயன் நீடில்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து பீட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவும் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் முதல்ல துளிப்பில் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபுல் பீட்ஸு, ஜர்தோசி அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்காக தான் இது தேவைப்படும். அதுவும் உட்டனில் இருக்கும் பார்த்திங்களா, ரொம்ப மெலிசாக இருக்கும் இது. ஆனால் ஒரு 2-3 வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க பழகுக்கு பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீடலில் வந்து இவ்வளோ நீடல் இருக்குது பார்த்திங்களா, இவ்வளோ நீடலும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். சும்மா ஒரு இது நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா டபுள் பெல் பிராண்டில் சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. 2 வாங்கிக்கோங்க. ஒரு கலரில் எப்போவுமே வாங்குறீங்கன்னா 2 வாங்கிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம வந்து பாபினில் சுற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் வாங்குறீங்க எப்போவுமே வாங்கும்போது 2 சேர்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் பார்த்திங்களா, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் திலகம் ஸ்டோன் கோல்டு உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்ப ஹெவியாக வாங்கணும்லாம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கட் பீட், கம்பல்சரி கட் பீட் நம்மளுக்கு வந்து தேவை. ரவுண்டு கோல்டு கலர் ஸ்டோனு, அதுக்கப்புறம் வந்து உள்ளன் த்ரெட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோதுமை பீட்ஸு, கோதுமை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அதுக்காக வாங்கியிருக்கேன். இதை வந்து ஃபில்லிங் பண்ணுறதுக்காக ஒரு த்ரெட் வாங்கியிருக்கேன், பைப்பிங் த்ரெட். அதுக்கப்புறம் இதை வந்து கண்ணாடியில் வாங்காமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு இதாகாது, ஒரிஜினலாகவும் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் உடையாது, ஓகேங்களா. இது வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் ஸ்கொயர் ஷேப், இதில் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரவுண்டிலும் இதை வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஜர்கான் ஸ்டோனு, அதுக்கப்புறம் வந்து அதோட பேஸ், ஓகேங்களா. இது வந்து நான் வந்து 6 கிட் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் கிடைச்சது. இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜர்தோசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரொம்ப மெலிசாக இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பிகினர்ஸு கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பாருங்கள், இது ரொம்ப மெலிசாக இருக்குது. சும்மா ஏதாவது நம்ம நாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீடலில் வச்சு தான் இது ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுங்களெல்லாமே நம்ம துளிப் நீடலெல்லாம் வச்சு எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பேசிக்காக இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு லைனே வந்து 60 ரூபா 70 ரூபா வாங்கிட்டாங்க. எனக்கு இது வந்து ஒயிட் கலர் வந்து 40 ரூபா ஒரு லைனு. ஆனால் இந்த டேப்லெட் பீட்ஸ் வந்து என்கிட்ட 60 ரூபா வாங்கிட்டாங்க, தமிழ்நாடு போகும்போது வாங்கினேன். கிளிப் ஸ்டோன்ஸு, இது வந்து 10 கிராம்ஸ் 20 ருபீஸு. அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான் 10 கிராம்ஸ் 20 ருபீஸ். க்ரீன் கலர் ரவுண்ட் ஸ்டோன் வச்சுருக்கேன். திலகம் ஸ்டோனு மெரூன் கலர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ளவர் மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுறது சுகர் பீட்ஸ். இதை வந்து பார்த்து நல்லா பிராண்டாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு கவர்லையே வச்சுக்க பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸில் டப்பாங்களை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து B7000 க்ளூ கன்ஃபார்மாக நம்ம வாங்கி தான் ஆகணும். இது இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக் க்ளூவும் நம்ம வாங்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டும் பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுனால அந்த மேலே வந்து ஷைனிங்காக வந்து வெள்ளை கலரில் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அது வந்து இந்த 7000 க்ளூ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கலண்டிட்டு வந்துடும். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சே இதை வந்து அட்டாச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும், நம்ம ஸ்டோன் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி இது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 3mm 2mm 4mm 5mm அப்படின்னு பீட்ஸ் எல்லாமே ரவுண்ட் பீட்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா கிளாஸியாக கோல்டாக இருக்கும். இது வந்து டல்லு கோல்டு, ஓகேங்களா. இது வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் பீட்ஸு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபிட்டிங் ஸ்டோன்ஸில் ஐ ஷேப் இருக்குது, அதுக்கப்புறம் பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரவுண்டு ஒயிட் இருக்குது, திலகம் ஷேப் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கூட வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் கீழே நம்ம வந்து ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து இது வந்து கட் பீட்ஸ், ஓகேங்களா. அதை விட கொஞ்சம் பெருசு இது கட் பீட்ஸு. இது வந்து சீக்வென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதையும் நம்ம கன்ஃபார்மாக வாங்கணும், ஏன்னா எல்லாமே ஸ்டிச் பண்ணி பழகணும். அதனால தான் சொல்கிறேன். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மாங்காய் டிசைன் வச்ச மாதிரி இதை வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங்கு, அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா மிரர், அதான் இது பிளாஸ்டிக் மிரரு, பாக்ஸ் ஷேப்பு, அதுக்கப்புறம் ரவுண்டு. இதில் வந்து சுகர் பீட்ஸில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு போடும்போது எனக்கு வரல, அதுக்கப்புறம் போட பழக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இதை நான் போட்டது வெறும் செயின் ஸ்டிச்சை வச்சுக்கிட்டே நான் போட்டது. அதுக்கப்புறம் ஃபில்லிங் இந்த மாதிரி நிறைய நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேசிக் வெறும் செயின் ஸ்டிச்சை வச்சுக்கிட்டே நம்ம வந்து நிறைய பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பேசிக் கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கற்றுக்கிற மாதிரி நீங்களும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து நான் என்னென்ன கற்றுக்குறேனோ அது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது இந்த இந்த மாதிரி பேசிக்காக எனக்கு நான் போட்டுக்கிற மாதிரி தான் வேணும், நம்ம வெளியில் செய்யலைனாலும் பரவாயில்ல, நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணால் கூட நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இதை கற்றுக்கோங்க. கண்டிப்பாக இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து வேஸ்ட்டாக இருந்த பீட்ஸ் எல்லாமே வச்சு ஏன் அதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்போது வந்து ஸ்டார்டிங்கில் போட்டது பீட்ஸ் வச்சு சுகரை வச்சு இங்கே பாருங்கள், சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய் எல்லாருக்கும்.